முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க தமிழ்நாடு பேரே இல்லை, அதனால நான் வந்து நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன். அப்ப மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கு, அதுல 27 மாவட்டங்கள் பேரே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது 27 மாவட்டத்தில் எல்லாரும் ஒரு தலைவரும் போய் எங்க மாவட்டத்து பேர் நீங்க பட்ஜெட்ல சொல்ல, அதனால எங்க மாவட்டத்துக்குள்ள முதலமைச்சர் அவர்களே நீங்க வரக்கூடாதுன்னா எவ்வளவு நியாயம் இருக்கும்? நியாயமே இல்லை. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய பெயர் எங்கே சொல்ல வேண்டுமோ சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஆளுகின்ற மாநிலத்தினுடைய பெயரே குறிப்பில்லை. உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் குறிப்பில்லை, மகாராஷ்டிரா குறிப்பில்லை, ஐயாவுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய தெலங்கானா. அதனால எல்லாரும் கூட இங்க இருக்கிறோம். மாநிலத்துக்கு என்ன வருமோ அது கண்டிப்பா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பினான்ஸ் செக்ரட்டரி இன்டர்வியூ கொடுக்குறாங்க. சோமநாதன் ஐயா தமிழகத்தை சார்ந்தவர், நம்ம ஊருக்காரர் ஐஏஎஸ் அதிகாரி. சோமநாதன் ஐயா சொல்றாங்க எங்களுக்கும் மாநிலத்தினுடைய பினான்ஸ் செக்ரட்டரிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கான்ஸ்டிடியூஷன் படி. சோ டிவல்யூஷன் ஆஃப் பணம் என்ன போகணும் கரெக்டா கொடுத்துறோம், பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க கரெக்டா பிரிச்சு கொடுத்துறோம், நாங்க கொடுத்திருக்கிற ப்ராமிஸ கொடுத்துறோம். இதுவரைக்கும் மாநிலத்தினுடைய எந்த நிதித்துறை செயலாளரும் பிரச்சனையே பண்ணல. நல்லா நீங்க நல்லா பாருங்க, பிரச்சனை பண்றது பொலிட்டீஷியன்ஸ். சோமநாதன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி என்டிடிவிக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரும் நாங்களும் தொடர்ந்து இணக்கத்தில் இருக்கோம். எங்களுக்குள்ள அந்த டெவல்யூஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழகத்திற்கு நியாயமா என்ன வந்து சேருமோ வந்து சேருது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரோ அதுக்கே மகாராஷ்டிரா நிதித்துறை செயலாளரோ பிரச்சனை பண்ணல. அவர் அரசியல் பேசல, இருந்தாலும் அந்த கருத்துல முக்கியமான கருத்து இது அரசியல் பேசுவதற்காக வேண்டுமென்றே பொய்ய சொல்றாங்க. மத்திய அரசுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரதில்லை, தமிழ்நாட்டுடைய விஷயங்களுக்கு அப்படின்னு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சி இருக்கும் சார்? மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்னா நம்மை பொறுத்தவரை எங்கேயும் சண்டை போடல. உதாரணத்துக்கு இன்னைக்கு பாருங்க, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் பிரஸ்ல பேசியிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவங்க நித்தி ஆயோக் மீட்டிங் போயிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவங்க 5 நிமிஷம் தான் பேச முடிஞ்சது, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஐயாவுக்கெல்லாம் தெரியும், மூத்த அமைச்சர். இன்னைக்கு நித்தி ஆயோக் மீட்டிங்ல எல்லா முதலமைச்சருக்கு முன்னாடி டைமர் இருக்கு, டைமரை பார்த்து தான் அவங்க பேசுறாங்க. எல்லா முதலமைச்சருக்கும் 10 நிமிஷத்துல இருந்து டைமர் ஆரம்பிக்குது. சில முதலமைச்சர்கள் 10 நிமிஷத்தை தாண்டுவது சகஜம் தான். உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல்வாதியை கொண்டே ஸ்டேஜில் 10 நிமிஷம் பேசினா யாரும் 10 நிமிஷம் பேச போறது கிடையாது. ஆனா டைமர் வச்சு தான் நடக்குது. அதே நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மாண்புமிகு வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் 5 நிமிஷத்திலேயே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. மைக் ஆஃப் பண்றதுக்கு ப்ரொவிஷனே இல்லை. அங்க வந்து எல்லாருக்கும் டைமர்ல தான் அது நடக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் 2012 என்டிசி மீட்டிங்ல இருந்து வெளியே வந்தாங்க. 2012 என்டிசி மீட்டிங்ல வெளியே வந்தாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தானே இருந்துச்சு, இன்னைக்கு அதே காங்கிரஸ் பேசுறாங்கல்ல. அதனால் இதிலே உள்ள என்ன நடந்துச்சுன்னு எல்லா முதலமைச்சரும் பாக்குறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் இன்னைக்கு போகல, தமிழ்நாடு புறக்கணிச்சுட்டாங்க. வெஸ்ட் பெங்கால் சார்ந்த அதிகாரிகள் போயிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் யாரும் உடனே நம்முடைய முதலமைச்சர் கமெண்ட் பண்றாங்க. மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா உடனே பாருங்க முதலமைச்சருக்கு அநீதி நடந்துருச்சு, இந்தியால வந்து எந்தவித மரியாதையும் எதிர்கட்சிக்கு இல்லை அப்படி. இதை வந்து நிதியமைச்சர் தெளிவுபடுத்தியும் கூட ஒரு பொய்யை இப்படி சொன்னா எப்படி இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள்? இப்போ கோவைக்கு வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியலுக்கு நிதி ஒதுக்கின்னு சொல்றீங்க, அதே சமயம் இங்க இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு எந்த நிதியும் வரலங்கறாங்க. ஆனா இன்னைக்கு அதான் ஐயா அவங்க 2-3 விஷயத்தை சொன்னாங்கன்னா, ஒன்று குறிப்பாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான திட்டத்தை ஐயா சொன்னாங்க. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து இன்னைக்கு இஎல்ஐயா மாறி இருக்கு, எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவா. இன்னைக்கு வந்து ஒரு தனியார் துறையில கோயம்புத்தூர்ல உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் ஒரு நண்பரை ஹையர் பண்றாங்கன்னா 1 மாத சம்பளத்தை மத்திய அரசு கொடுக்கும். நல்லா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, தனியார் துறையில் அதான் எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ்னு சொன்னாங்க. அதுக்கு அப்பர் லிமிட் வச்சிருக்காங்க. 15,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அவங்க சம்பளம் இருக்கக்கூடாது. ஒரு நபரை ஃபார்மல் செக்டர்ல ஒருத்தர் ஹையர் பண்றாங்கன்னா மத்திய அரசு 1 மாத சம்பளத்தை கொடுப்பாங்க. அப்பர் லிமிட் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. இது முதலாக இந்திய அரசியல் வரலாற்றுல தனியார் துறை ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா மத்திய அரசு தனியார் துறைக்கு பணம் கொடுக்குறாங்க. அதான் இஎல்ஐன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது கண்டிப்பா கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்துல நம்ம நிறைய வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கின்றோம். எனக்கு அவங்களுக்கு தெரியும், நம்ம ஒருத்தர் எடுத்தா 11 மாசம் சம்பளம் கொடுத்தா போதும், 12வது மாசம் மத்திய அரசு கொடுக்குறாங்க. இது ஒரு சாதனை தானுங்க. இன்னைக்கு தொழில் பயிற்சி கூடங்கள் இப்ப ஐயா சொன்னாங்க, கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்கள் அடுத்த 5 வருஷத்துல இன்டர்ன்ஷிப்புக்கு பணம் முதல் மாசம் 6,000, எல்லா மாசத்துக்கும் 5,000 கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல எத்தனை இளைஞர்கள் அடுத்த கட்ட தொழில் பயிற்சி கிடைக்க போகுது. அதை தாண்டி முத்ரா கடன் திட்டம் சார், தமிழ்நாடு we are number 1 in முத்ரா சார். கோயம்புத்தூர் இஸ் நம்பர் 1 in முத்ரா, தமிழ்நாடு இஸ் நம்பர் 1 in இந்தியா. முத்ரா கடன் திட்டம் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம். கோயம்புத்தூருக்கு எவ்வளவு பெனிஃபிட் பாருங்க. நேரடியா முத்ரா திட்டத்துல 72% பெண்கள், குறிப்பா அந்த கொங்கு பகுதியில் பெண்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனம் அதிகமா பயன்படுறாங்க. ஸ்ட்ரைட்டாவே 10 lakh to 20 lakh அவங்களுக்கு கிடைக்குது.
ஸோ இப்போ கூட ஐயா வந்து பார்த்தாங்க, கொடிசியா நிறுவனம் வந்து பார்த்தாங்க ஐயாவை, ஃபவுண்டரிமேன் அசோசியேஷன் வந்து பார்த்தாங்க. இப்பொழுதும் அவங்க பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. ஐயா அதற்கு தீர்வு கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை சிறு குறு எம்எஸ்எம்இக்கான பட்ஜெட் இது. அது முத்ரா கடன் திட்டத்திலிருந்து, எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ்ல இருந்து, நீங்க பார்க்கக்கூடிய அப்பர் கேப் லிமிட் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலமோ, எந்த ஒரு நிறுவனமோ, எந்த ஒரு துறையோ, எந்த ஒரு பகுதியோ எங்கேயும் புறக்கணிக்கப்படவில்லை. இதற்கு வந்து திமுக இன்னைக்கு இதே மாதிரி ஒரு மாவட்டத்திலேயே எல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி காரங்களோ நாளைக்கு இன்னொரு கட்சிக்காரங்களோ நீங்க விருதுநகர் பேரே சொல்ல பட்ஜெட்ல நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு பண்ணா இப்படி நீங்க தேனி பேரே சொல்லி 27 மாவட்டத்தில் நாளை காலையில எல்லா தமிழக மக்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணா எப்படிங்க? இப்ப எப்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் ஒரு ஆட்சியை நடத்த முடியும்? ஆனால் அது முட்டாள்தனம். நாங்க சொல்றோம், ஒரு பேரை சொல்லவில்லை என்றால் அந்த மாநிலம் அந்த ஊரை புறக்கணிச்சுட்டாங்க. அது முட்டாள்தனமான வாதம். அதே வாதத்தை அவங்க மத்திய அரசின் மீது வைக்கும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்து தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்க பதிவு செய்யறாங்க.